ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரேடியோ பட்டன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோம்னா செக் பாக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ செக் பாக்ஸ்க்கும் ரேடியோ பட்டனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, செக் பாக்ஸில் வந்துட்டு எத்தனை பாக்ஸ் வேணாலும் செக் பண்ணலாம். ஸோ அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம லாஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஜெனரலாக தெரியும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஸோ அதில் வந்துட்டு இப்போ ஜாவா, C++, C# அப்படின்னு இருக்குன்னா, ஸோ உங்களுக்கு மோர் தென் ஒன் லாங்குவேஜ் தெரிஞ்சதுன்னா C#, ஜாவா ரெண்டுமே டிக் பண்ணலாம். ஸோ பட் ரேடியோ பட்டனில் என்ன என்ன எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அதில் 4-5 ஆப்ஷன் இருந்தாலும் ஒரு ஆப்ஷன் தான் சூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு 4 இயர் ஸ்டடியில் ஃபஸ்ட் இயரா, செகண்ட் இயரா, தேர்ட் இயரா, ஃபோர்த் இயரான ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு இயர் தான் படிக்க முடியும். ஸோ செகண்ட் இயர் மட்டும் தான் படிக்க முடியும். ஸோ போத் நம்ம செகண்ட் இயர் அண்ட் ஃபஸ்ட் இயர் ரெண்டுமே கிளிக் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெக்யர்மெண்ட், அந்த மாதிரி ஒரு யூஸ் கேஸில் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ரேடியோ பட்டன் யூஸ் ஆகுது. ஸோ ரேடியோ பட்டனில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பட்டன் கிளிக் பண்ணும்போது ஸோ மற்ற பட்டன் ஏதாவது கிளிக் ஆயிருந்துச்சா அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அன்செக் ஆயிரும். ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் இயரை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் கிளிக் பண்ணிட்டு எகைன் செகண்ட் இயர் கிளிக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இயர் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அன்கிளிக் ஆயிரும். ஸோ நீங்கள் ஃபைனலாக ஒரு ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து ரேடியோ பட்டனோட அட்வான்டேஜ். ஸோ அந்த ரேடியோ பட்டன் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு XML கோடு தான் டிசைன் பண்ணோம். ஸோ XMLல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிஃபால்ட்டாக கன்ஸ்டன்ட் லேஅவுட் இருக்குது. ஸோ ரேடியோ பட்டன் அப்படின்னு இங்கே ஒரு பட்டன்ஸில் ரேடியோ பட்டன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி டெக்ஸ்ட் வியூவில் போயிட்டு டெக்ஸ்ட் வியூ வந்து இங்கே ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ கன்ஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ கன்ஸ்டன்ட் வச்சுட்டு இந்த சைடு 2 0 இருக்குது. ஸோ லேஅவுட் வந்து மேட்ச் கன்ஸ்டன்ட் கொடுத்துக்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டில் வந்துட்டு செலக்ட் இயர் ஆஃப் ஸ்டடி. ஸோ இயர் வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இதோட அலைன்மெண்ட் வந்து டெக்ஸ்ட் சென்டர் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு டெக்ஸ்ட் சைஸ் வந்துட்டு நம்மளுக்கு 14 SPயில் இருந்துட்டு 24 SP கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றணும்னா கூட 180 இருந்துட்டு ஒரு 120 வச்சுக்கலாம். ஸோ சூப்பராக இருக்குது இப்போது. ஸோ நெக்ஸ்ட்டு ரேடியோ பட்டன் வந்துட்டு ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ அது பட்டன்ஸில் போயிட்டு ரேடியோ பட்டன். ஸோ ரேடியோ பட்டன் 1, ரேடியோ பட்டன் 2, ரேடியோ பட்டன் 3, ரேடியோ பட்டன் 4. ஸோ இது எப்படி ஒர்க் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரேடியோ பட்டனுக்கு வந்துட்டு ஐடி நம்ம செக் பாக்ஸ்க்கு எப்படி ஐடி வச்சோமோ அதே மாதிரி ரேடியோ பட்டனுக்கு ஐடி வைக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன எரர் கேட்டிங்கன்னா, கன்ஸ்டன்ட் வந்து ஒன்று ஃபிக்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லுது. ஸோ இது கன்ஸ்டன்ட் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுக்கும்போது ஒரே லைட்டில் வரும் அந்த பட்டன்ஸ் எல்லாமே. ஸோ பார்க்குறதுக்கு வந்து டிசைன் வந்து நீட்டாக இருக்கும். ஸோ இது கன்ஸ்டன்ட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கன்ஸ்டன்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ கன்ஸ்டன்ட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரேடியோ பட்டனுக்கு ஐடி ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு ஐடி வந்துட்டு RB1 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ எல்லா இடத்துல இருக்கிற அந்த ரேடியோ பட்டன் வந்து அப்டேட் பண்ணுமா அப்படின்னு கேட்குது. ஸோ வந்து எஸ் கொடுக்குறோம். ஸோ RB2, RB3, RB4. ஸோ 4 ரேடியோ பட்டன் ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் டெக்ஸ்ட் வைக்கணும். ஸோ அந்த டெக்ஸ்ட்டில் போயிட்டு என்ன கொடுக்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் இயரா, செகண்ட் இயரா, தேர்ட் இயரா கொடுக்க போகிறோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் இயர்,
ஸோ இது செகண்ட் இயர். இது தேர்ட் இயர். இது ஃபோர்த் இயர். ஸோ டிசைன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இது ஜூம் பண்ணனா ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் வந்து 4 லைனாக வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பட்டன் ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பட்டன் எதுக்குன்னா, ஸோ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த பட்டனுக்கு கன்ஸ்ட்ரெயின்ட் வந்துட்டு சைடில் 2 கொடுத்துருக்கு. ஸோ இது லேஅவுட் வந்து ரேப் கண்டென்ட்லேருந்து மேட்ச் கன்ஸ்ட்ரெயின்ட் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ இதோட 0 இருக்கிறதோட 8 கொடுத்தீங்கன்னா சைடில் கேப் இருக்குங்காட்டி கொஞ்சம் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் டிசைனில். ஸோ நமக்கு டிசைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ டிசைன் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா நம்ம ஆப்வியஸாக XML கொடுக்க போகிறோம். ஸோ இதோட ஐடி பார்த்தீங்கன்னா பட்டன் 2ல் இருக்கிறதுல இருந்துட்டு சப்மிட் அப்படின்ட்டு ஐடி ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பட்டனோட நேம் வந்துட்டு சப்மிட் அப்படின்னு மாற்றிடலாம். ஸோ இப்போ ஜாவா கோட் போயிட்டு நம்ம எப்போ போல் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம யூஸ் பண்ண காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் இனிஷியலைஸ் பண்ணணும். ரேடியோ பட்டனோட நேம் பார்த்தீங்கன்னா ரேடியோ பட்டனே தான். ஸோ RB1, RB2, RB3, RB4. ஸோ நம்ம 4 பட்டன் தான் யூஸ் பண்ணிக்கோம். ஸோ RB4ஓட ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிக்கோம். ஸோ டெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ ஜஸ்ட் அது டிஸ்பிளே மட்டும் தான் பண்ணுறங்காட்டி அதோட வந்து இனிஷியலைஸ் பண்ண தேவையில்லை. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம மேலே க்ரியேட் பண்ணதுக்கு எல்லாத்துக்கும் அசைன் பண்ண போகிறோம். ஸோ இந்த டைமில் இந்த அசைன்மெண்ட்லாம் ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் ஃபெமிலியராக இருக்கும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே பண்ணுறேன். ஸோ அசைன்மெண்ட்லாம் முடிஞ்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஸோ அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு ரிசல்ட் கிடைக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறீங்கன்னா அந்த பட்டனுக்கு வந்துட்டு ஆன் கிளிக் லிஸ்னர் செட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பட்டனோட நேம் பார்த்தீங்கன்னா பட்டன் தான். ஸோ பட்டன் டாட் செட் ஆன் கிளிக் லிஸ்னர் நியூ ஆன் கிளிக் லிஸ்னர். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஆன் கிளிக் லிஸ்னருங்கிற ஓவர் இட் மெத்தட் வந்து நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரிங் பில்டர். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் யூஸ் பண்ண மாதிரி ஸ்ட்ரிங் பில்டர் ஒன்று கிரியேட் பண்ணிக்க போகிறோம். ஸ்ட்ரிங் பில்டர் S equal to நியூ ஸ்ட்ரிங் பில்டர். ஸோ ஸ்ட்ரிங் பில்டரில் இனிஷியலாக என்ன பண்ண போகிறோம்னா ஸ்ட்ரிங் பில்டர் டாட் அப்பெண்ட் இயர் ஆஃப் ஸ்டடி. ஸோ கொடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எந்த ரேடியோ பட்டன் செக் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ நம்ம லாஸ்ட் டைம் செக் பாக்ஸ்க்கு எப்படி யூஸ் பண்ணமோ அதே மெத்தட் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இஃப் RB1 டாட் இஸ் செக்டு, s dot append RB1 dot get text dot toString. So s dot append next line, new line. So இதை 4 இதுக்கும் காப்பி பேஸ்ட் பண்ண போகிறேன்.
ஸோ 4 முடிஞ்சதுக்கப்புறம் டோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்ட்ரிங் பில்டரில் அப்பன் பண்ணதை 2 ஸ்ட்ரிங்குக்கு போட்டுக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டோஸ்ட் லென்த் லாங் கொடுத்துக்கலாம். ஷோ கொடுத்தாச்சு. ஸோ இப்போ ரன் பண்ண போகிறோம் இந்த அப்ளிகேஷனை. ஸோ ஆப் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரன் ஆயிடுச்சு. ஸோ செலக்ட் இயர் ஆஃப் ஸ்டடின்னு இருக்கு. ஸோ இப்போ 1 செலக்ட் பண்ணுறோம். ஸோ இயர் ஆஃப் ஸ்டடி 1 டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ரேடியோ பட்டனில் என்ன பார்த்துருக்கோம்னா, செகண்ட் பட்டன் செலக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பட்டன் டிசேபிள் ஆயிருன்னு பார்த்துருக்கோம். ஸோ நம்ம செகண்ட் பட்டன் செலக்ட் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட் பட்டன் டிசேபிள் ஆகவே இல்லை. ஸோ என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நம்ம 4 பட்டனுமே செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கிறது இண்டிவிஜுவல் ரேடியோ பட்டன். ஸோ இண்டிவிஜுவல் ரேடியோ பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது ஸோ இது ஒரு தனி காம்பனண்ட்டாக தான் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அன்செலக்ட் பண்ண முடியாது. ஸோ செக் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டு அன்செலக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த ரேடியோ பட்டன் ஒரு தனி ரேடியோ பட்டன் மட்டும் ஒரு காம்பனண்ட்டாக இருக்குது. ஸோ இது என்ன மீனிங் பண்ணுதுன்னா, ஸோ இந்த இது மட்டும் தனியாக ஒரு காம்பனண்ட். ஸோ இதில் ஒரே ரேடியோ பட்டன் தான் இருக்குது. ஸோ நம்ம கண்டிப்பாக செலக்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷனில் இது இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது தனி காம்பனண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் காம்பனண்ட்டுக்கும் செகண்ட் காம்பனண்ட்டுக்கும் நம்மளுக்கு கனெக்ஷனே இல்லை. ஸோ இது வந்து ரெண்டும் ஒரே காம்பனண்ட் கன்சைடு தான் வருது, அடியில் தான் வருது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு எந்த கனெக்ஷனுமே இல்லை. ஸோ அதனால் 4 ரேடியோ பட்டனுமே இண்டிவிஜுவலாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸ் மாதிரியே தான் நம்மளுக்கு ஆக்ட் ஆகும். ஸோ செக் பாக்ஸ்க்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், நம்ம இண்டிவிஜுவல் காம்பனண்ட்டாக இருக்காட்டி இது வந்து அன்செக் பண்ண முடியாது. ஸோ அது ஒன்று தான் செக் பாக்ஸ்க்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்துட்டு ஒரு பட்டன் மட்டும் செலக்ட் பண்ணால் மற்ற பட்டன்லாம் அன்செலக்ட் ஆகிற மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதுலையே. ஸோ அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ரேடியோ குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்க ரேடியோ பட்டன் எல்லாமே ஸோ ஒரு ரேடியோ குரூப் கடையில் வைக்கணும். ஸோ அப்படி வைக்கும்போது ஸோ இந்த ரேடியோ பட்டன் எல்லாமே ஒரே குரூப்புக்குள்ளே சேர்ந்தது. ஸோ இந்த குரூப்பில் வச்சுருக்க எல்லா எலிமெண்ட்லேயும் நம்ம ஒரு எலிமெண்ட் தான் கிளிக் பண்ண முடியும். ஸோ அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் வரும். ஸோ ரேடியோ குரூப்பை வந்து நம்ம இங்கே ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ரேடியோ குரூப்பை ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ரேடியோ பட்டன் எடுத்து நம்ம கீழே அந்த ரேடியோ குரூப்புக்குள்ளே போடணும். ஸோ அதனால் இந்த பட்டன் வந்துட்டு இதுலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ அதே மாதிரி இதையும் இதுலேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ டெக்ஸ்ட்டில் போயிட்டு நம்ம இது பட்டன் வந்துட்டு நம்மளுக்கு இது சின்னதாக இருக்கனால ஸோ நம்ம வந்து அதுக்குள்ளே ப்ளேஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம டெக்ஸ்ட்டில் போயிட்டு அதை எப்படி ப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ 4 ரேடியோ பட்டன் இருக்குது. ஸோ 4 ரேடியோ பட்டன் என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே கட் பண்ணிவிட்டு ஸோ இந்த ரேடியோ குரூப்னு ஒரு கோட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த கோடில் வந்துட்டு இதுதான் ஸ்டார்டிங் டேக், இது எண்டிங் டேக் தான் சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த கோடுக்குள்ளே பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ நம்ம டேக் வந்து இங்கேயே க்ளோஸ் ஆகாட்டி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த க்ளோசிங் டேக் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ இது வந்து க்ளோசிங் டேக் கிடையாது, இது வந்து ஓப்பனிங் டேக் மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து இதோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இதுக்குள்ளே எதாவது பண்ணணும்னா இந்த இடத்துல போட்டுட்டு ஸோ இது என்ன பண்ண போகிறோம்னா இங்கே க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ க்ளோஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதுக்குள்ளே நம்ம ரேடியோ பட்டன்ஸ் வந்து பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரேடியோ குரூப் கீழே வந்துட்டு அந்த ரேடியோ பட்டன் வந்துட்டு உள்ளே இருக்க மாதிரி வரும். ஸோ இப்போ டிசைனில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ காம்பனன்ட் ட்ரீல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லே அவுட் இருக்குது, லே அவுட்டுக்குள்ளே டெக்ஸ்ட் வியூ இருக்குது, இந்த டெக்ஸ்ட் வியூ அது கீழே சப்மிட் இருக்குது, சப்மிட் கீழே ரேடியோ குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் 4 பட்டன் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து ப்ளேஸ் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரேடியோ குரூப்பை தூக்கி இங்கே ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ ரேடியோ குரூப் வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த ரேடியோ குரூப்புக்கு கன்ஸ்ட்ரெயின் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ எகைன் இந்த பட்டனை தூக்கி இதில் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ரேடியோ குரூப் ரெடி ஆகிருக்கு நம்மளுக்கு. ஸோ இந்த ரேடியோ குரூப்பில் இருக்கிற ரேடியோ எலிமெண்ட்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு வந்து அசைன் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு காம்பனன்ட் செலக்ட் பண்ணிட்டு லே அவுட் வித் வந்து மேட்ச் பேரண்ட் கொடுத்தீங்கன்னா ஸோ அது வந்து பேரண்ட்க்கு ஏற்ற மாதிரி மேட்ச் ஆகிக்கும். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி எல்லாத்துக்கும் ராப் கண்டென்ட்லேருந்து மேட்ச் பேரண்ட் மாற்றிடலாம்.
ஸோ இதில் மார்ஜின் வந்து டிஃபால்ட்டாக செட் ஆகிருக்கு. ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணால் இதுவும் அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் ஆகிக்கும். ஸோ இது வந்து எல்லாமே டிஃபால்ட்டாக அசைன் ஆகிருக்கு. ஸோ மார்ஜின் டாப் வந்து இது டாப்க்கு இதுக்கும் 16 dp இருக்குங்காட்டி ஸோ அந்த ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டா அதுவும் அந்த ஸ்பேஸ் வந்து கம்மியாயிரும். ஸோ அதே மாதிரி டிஃபால்ட்டாக எல்லாத்துக்குமே எனேபிள் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு மார்ஜின் டாப்பில் எவ்வளோ வேணுமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு டிசைனுக்கு எந்த மாதிரி வேணுமோ ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எல்லா சேஞ்சஸுமே பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். மார்ஜின் எப்படி வைக்கணும், ஸோ பேடிங் எவ்வளோ இருக்கணும், லேஅவுட்டில் இருந்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும், அந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே இருக்கும். ஸோ உங்களுக்கு டிசைனுக்கு எந்த மாதிரி தேவைப்படும் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து ரேடியோ குரூப் ரெடியாக இருக்குது. இந்த ரேடியோ குரூப் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல். ஸோ அதனால தான் நீங்கள் ப்ளேஸ் பண்ணும்போதே இங்கே ஒன்று கீழே ஒன்று தான் ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறேன்னா ஒரு ரேடியோ குரூப் எடுத்து நான் இங்கே தனியாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸோ எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ இதுக்கு வந்து கன்ஸ்டன்ட் ஃபிக்ஸ் பண்ணிங்க இனிஷியலாக பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுறது எப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறீங்கன்னா லேஅவுட் ஹைட்டு மேட்ச் ரேப் கண்டென்ட்ல இருந்துட்டு லேஅவுட் வித் வந்து மேட்ச் கன்ஸ்ட்ரெயினுக்கும் கன்ஸ்ட்ரெயின் வந்து இங்கே 0 பண்ணிங்க, அப்போ தான் பெருசாக இருக்கும். ஸோ பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம்னா இந்த லேஅவுட் ஹைட்டில் வந்துட்டு ஒரு 250 dp அந்த மாதிரி கொடுக்குறோம். ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேஅவுட் வந்துட்டு பெருசாக இருக்கும். ஸோ இப்போ இது ரேடியோ குரூப். இந்த ரேடியோ குரூப்க்குலாம் உங்களுக்கு தேவையான ரேடியோ பட்டன் தூக்கி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரேடியோ பட்டன் ப்ளேஸ் ஆகிருக்கு. இது ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக வந்துட்டு ரேடியோ பட்டனுக்கு வெயிட் வந்து 1ன்னு செட் ஆகிருக்கும். ஸோ இந்த வெயிட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோ பட்டன் இந்த ரேடியோ குரூப் அதாவது இதோட பேரண்ட் டேக்குக்குள்ள இதோட வெயிட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கும். ஸோ வந்து 1ன்னு கொடுத்துருக்குங்காட்டி இது கம்ப்ளீட்டாக இதை வந்து ஆக்குபை பண்ணிக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதோட டிஃபால்ட் ரேப் கண்டோட லேஅவுட் வித் ஹைட்டுக்கும் போயிடும். ஸோ அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ ரேடியோ பட்டன் ட்ராக் வேணாலும் ட்ராப் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ அது பார்த்தீங்கன்னா இதுக்கும் டிஃபால்ட்டாக 1 இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணிங்கன்னா போயிடும். நீங்கள் ஒரு வேளை ரேடியோ பட்டன் தூக்கி இங்கேயே ட்ராப் பண்ணிங்கனாலும் அது டிஃபால்ட்டாக கீழே தான் வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோ குரூப் வந்து ஹரிசாண்டல். ஸோ இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நீங்கள் வந்து ஆல்ரெடி ப்ளேஸ் பண்ணதை வந்துட்டு ரேடியோ குரூப்பில் மாற்றணும்னா நீங்கள் அந்த மாதிரி கோட்குள்ளே போயிட்டு கோடில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைனாலும் அங்கே பெருசு பண்ணி ஸோ இந்த கோடை தூக்கி இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். இல்லைனாலும் நீங்கள் டேரெக்டாக ரேடியோ குரூப்பே ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ரேடியோ பட்டன்ஸ் தூக்கி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த செகண்ட் ரேடியோ குரூப் தேவையில்லை. ஸோ அதனால தான் செகண்ட் ரேடியோ குரூப் வந்து கோட்லேருந்து ரிமூவ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து டிசைனில் வந்துட்டு அந்த ரேடியோ குரூப் வந்து டிசேபிள் ஆயிரும். ஸோ ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளோட ஓவரால் டிசைன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரேடியோ குரூப் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ எந்த ரேடியோ குரூப்னு நம்மளுக்கு தெரியணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணணும்னா இந்த ரேடியோ குரூப்புக்கு வந்துட்டு ஒரு ஐடி கொடுக்கணும். ஸோ என்ன கொடுக்க போகிறோம்னா ஆர்ஜின்னு கொடுத்துடலாம் ரேடியோ குரூப். ஸோ ரேடியோ குரூப்புக்கு ரெடி 4 ரேடியோ பட்டனுக்கு அசைன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த 4லேருந்து எது எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி செக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோம்னா இது கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடலாம் நம்ம. ஸோ அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த ரேடியோ பட்டனோட ஐடியும் நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பட்டன் தான் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஒரு பட்டனோட ஐடி இருந்தால் போதும். ஸோ இதனால மெமரி ஸ்பேஸ் வந்து கம்மி பண்ணலாம். ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னா இந்த ரேடியோ பட்டன் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஒரே ரேடியோ குரூப் மட்டும் க்ரியேட் பண்ணால் போதும். ரேடியோ குரூப் ஆர்ஜி. ஸோ இங்கே வந்துட்டு அந்த ஆர்ஜிக்கு ஃபைன் வியூ பை ஐடியில் அதோட ஐடியை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆர்ஜி வந்து அசைன் பண்ணியாச்சு. ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து அந்த ரேடியோ குரூப்பில் இருக்கிற எந்த ஐடியை வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதாவது இந்த ரேடியோ குரூப்புக்குள்ளே இருக்கிற 4 ஐடியில் நம்ம எந்த ரேடியோ பட்டன் செக் பண்ணியிருக்கோமோ அந்த ரேடியோ பட்டனோட ஐடி நம்மளுக்கு கிடைக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்ட்டு ஐடி ஈக்குவல் டு எதோட ரேடியோ குரூப்போட ரேடியோ குரூப் டாட் கெட் செக்டு ரேடியோ பட்டன் ஐடி. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனே அதான் இருக்குது. ஸோ இதுக்கு என்ன மீனிங் கேட்டிங்கன்னா அந்த ரேடியோ குரூப்பில் எந்த ரேடியோ பட்டன் செக் பண்ணியிருக்கோம் அந்த ரேடியோ பட்டனோட ஐடி வந்து நம்மளுக்கு கேட்டிருக்கோம். ஸோ இது என்ன பண்ணணும்னா அந்த ரேடியோ குரூப்பில் எந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணியிருக்கோமோ அந்த பட்டனோட ஐடியை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் ஐடி வந்து எல்லாமே இன்டீஜரில் தான் வேல்யூவில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதனால தான் இந்த ஐடியை வந்து இதோட ஐடியை வந்து நம்ம இன்டீஜரில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ ஸ்டோர் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ரேடியோ பட்டன் க்ரியேட் பண்ண போகிறோம்.
ஸோ ரேடியோ பட்டன் ஆர்பி ஈக்குவல் டு அந்த ஃபைண்ட் வியூ பை ஐடியில் டிஃபால்ட்டாக நம்ம என்ன பண்ணுவோம்னா r.id.something போடுவோம். ஸோ இது என்ன ரிட்டர்ன் பண்ணுவோம்னா அந்த ரிசோர்ஸ் ஃபைலில் போயிட்டு ஐடிங்கிற இன்டீஜரில் இந்த ஆர்பி ஒன்றுன்னு எடுத்து கொடுக்கும். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி ஐடி வந்து இந்த ஐடியிலே இருக்குது. ஸோ அதனால் டேரெக்டாக ஐடிக்கு கொடுத்துடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த ரேடியோ குரூப்பில் எந்த ரேடியோ பட்டன் வந்து நம்ம கிளிக் பண்ணியிருக்கோமோ ஸோ அந்த ரேடியோ பட்டனோட ஐடியை வந்துட்டு இந்த ஐடியில் அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஐடியை வச்சு நம்ம புது ரேடியோ பட்டன் கிளிக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இது நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இப்போ ஸ்ட்ரிங் பில்டர் வந்து ஆல்ரெடி இருக்குது. அந்த ஸ்ட்ரிங் பில்டர் கூட அப்பன் பண்ண போகிறது என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா அந்த ரேடியோ பட்டன் டாட் கெட் டெக்ஸ்ட் டாட் டு ஸ்ட்ரிங். ஸோ இப்படி கொடுக்கும்போது அந்த ரேடியோ பட்டன் மட்டும் எனேபிள் ஆகிருக்கும். ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரன் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் இயர் செலக்ட் பண்ணுறோம். சப்மிட் கொடுக்கும்போது இயர் ஆஃப் ஸ்டடி 1 வந்துருச்சு. ஸோ இப்போ சேம் செகண்ட் இயர் கொடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிசேபிள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ தேர்ட் இயர் கொடுத்து செகண்ட் இயர் ஆட்டோமேட்டிக்காக டிசேபிள் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம 4ல் ஒரு ஆப்ஷன் தான் கொடுக்க முடியும். ஸோ இப்போ 4 கொடுத்தது இதை வந்து அன்செக் பண்ண முடியாது. ஸோ இப்போ சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு எந்த இயர் கொடுக்குறீங்களோ அந்த இயரோட ரிசல்ட் வந்துடும். ஸோ இப்போ இன்கேஸ் நீங்கள் எதுவுமே கொடுக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ எகைன் இந்த ஆப்பை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து ரன் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக எதுவுமே செக் ஆகலை. ஸோ நம்ம இப்போ அப்படியே சப்மிட் கொடுக்க போகிறோம். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி அப்ளிகேஷனாக ஸ்டாப் அப்படின்னு வருது. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு வந்து நம்ம கோடில் பார்க்க போகிறோம். ஆப் வந்து கிராஷ் ஆயிடுச்சு. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா நம்ம கோடில் பார்த்தா நம்மளுக்கு இங்கே பார்த்து ஒரு சிலருக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ எந்த இடத்துல மிஸ்டேக் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா கீழே லாக் கேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த லாக் கேட்டில் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து நம்ம அப்ளிகேஷன்ஸ் ரன் ஆக ஸ்டார்ட் ஆனதுலேருந்துட்டு இப்போ வரைக்கும் என்னெல்லாம் ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இதில் வரும். ஸோ நம்மளுக்கு சின்ன அப்ளிகேஷனுங்கிறாட்டி இது லாக் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ பெருசாக இருக்கிறதுல லாக் கோட் வந்து நிறையா இருக்கும். ஸோ இதில் என்ன எரர் அப்படின்னு பார்க்குறோம்னா இங்கே வெர்போஸில் போயிட்டு இங்கே எரர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ எரர் போயிட்டீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனில் என்னெல்லாம் எரர் வந்துச்சோ அந்த எரர் மட்டும் இங்கே வரும். ஸோ இந்த எரரில் வந்துட்டு என்ன எரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் ஒரு லைன் இருக்கும். ஸோ அந்த இடத்துல தான் நம்மளுக்கு எரர் சொல்லியிருக்கான். ஃபர்ஸ்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த இடத்துல எரர் அப்படின்னு போகும். ஸோ எரர் பார்த்தீங்கன்னா இந்த 46th லைனில் தான். ஸோ என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேல் லைனில் இருக்கும். ஸோ ஜாவாவில் நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் வந்திருக்கு. என்ன எரர்னா attempt to invoke virtual method java.lang.character sequence இதில் பார்த்தீங்கன்னா ரேடியோ பட்டன் டாட் கெட் டெக்ஸ்ட். அதாவது இந்த ரேடியோ பட்டன்லேருந்து கெட் டெக்ஸ்ட் வாங்குற இடத்துல பிரச்சனை ஆன் நல் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ். அதாவது இந்த கெட் டெக்ஸ்ட் டாட் டு ஸ்ட்ரிங்கை வந்துட்டு நல் ஆப்ஜெக்ட் அந்த RB1ங்கிற நல்ல ஆப்ஜெக்டில் வந்துட்டு நம்ம செக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுது. ஸோ இதுக்கு என்ன மீனிங் கேட்டிங்கன்னா இந்த RB1ல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த RB1 நம்ம எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம்னா இந்த ரேடியோ குரூப்லேருந்து எந்த ஐடி செக் பண்ணியிருக்கோமோ அந்த ஐடியை வாங்கி அதுலேருந்து ரேடியோ பட்டன் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ரேடியோ பட்டன் வந்துட்டு நம்ம எதுவுமே செக் பண்ணாதப்போ எந்த ஐடியுமே ரிட்டர்ன் பண்ணியிருக்காது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து நல் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த நல்ல வச்சு இந்த ரேடியோ பட்டன் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அந்த நல்ல ஆப்ஜெக்ட்லேருந்து நம்மளுக்கு கெட் டெக்ஸ்ட் வாங்கும்போது இந்த நல் எதுவுமே இருக்காது. ஸோ அதுதான் இங்கே எரர் சொல்லுது. ஸோ நல்ல ஆப்ஜெக்ட்ல வந்துட்டு கெட் டெக்ஸ்ட் வாங்க ட்ரை பண்ணுறீங்க. ஸோ இது வந்து நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் அப்படின்ட்டு வந்து இந்த லைனில் எரர் சொல்லியிருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு எரர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கான மெத்தடு. ஸோ இந்த எரர் வந்து நம்ம எப்படி கிளியர் பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த ரேடியோ பட்டன் கிடைச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா இஃப் RB1 நாட் ஈக்குவல் டு நல் நல்லா இல்லைன்னா ஸோ இது வந்து நம்ம அப்பன் பண்ண போகிறோம். அப்பன் பண்ணிட்டு டெக்ஸ்ட் மெசேஜ் டிஸ்பிளே பண்ண போகிறோம். இல்லைன்னா டோஸ் மெசேஜில் என்ன பண்ண போகிறோம்னா ஸோ செலக்ட் எனி ஒன் ஸோ அப்படிங்கிற மெசேஜ் வந்து நம்ம டிஃபால்ட்டாக டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன் மறுபடியும் ரன் பண்ணலாம்.
அப்ளிகேஷன் ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எதுவுமே கொடுக்காம சப்மிட் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செலக்ட் எனி ஒன் அப்படிங்கிற மெசேஜ் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு ஃபார்ம் டிசைன் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஃபைனலாக இதெல்லாம் ரெக்யூர் ஃபீல்ட் அப்படிங்கிற மாதிரி கேஸில் இந்த மாதிரிலாம் கண்டிஷன் செக் பண்ணிட்டு தான் அந்த ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ ரேடியோ பட்டன் எப்படி ஒர்க் ஆகுது? ஸோ இண்டிவிஜுவல் ரேடியோ பட்டன் பிளேஸ் பண்ணால் அது தனி செப்பரேட் ரேடியோ பட்டன்ஸாக தான் இருக்கும். ஸோ அது வந்து ரேடியோ பட்டனோட ப்ராப்பர்ட்டி வந்து கண்டிப்பாக வரக்காக அதை வந்து ரேடியோ குரூப்பில் போடுறோம். ஸோ இந்த ரேடியோ குரூப்பில் வந்து எப்படி எந்த ரேடியோ பட்டன் செலக்ட் பண்ணியிருக்கோம், அதோட ஐடி எப்படி எடுக்கிறது, ஸோ அப்படிங்கிற பற்றி பார்த்தோம். ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம எந்த பட்டனுமே ப்ரெஸ் பண்ணலாம், அந்த ஈவெண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஸோ நல் பாயிண்டர் எக்ஸெப்ஷன் வராமல் எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுறது, ஸோ அப்படியே வந்துச்சுனாலும் அது எந்த இடத்துல வருது அப்படிங்கிறது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ தேங்க்யூ.